வேறு புஸ்தகத்தில் நீதிமொழிகள் 21:31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தரால் வரும், ஜெயமோ கத்தரால் வரும். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே என் மகளே, நான் உனக்கு ஜெயம் தருவேன், என்னாலே உனக்கு ஜெயம் வரும் என்று ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். இதை வாக்குத்தத்தமாக நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. எனக்கு ஜெயம் இயேசுவால் வரும், இயேசு எனக்கு ஜெயம் தருவார். அந்த விசுவாசம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தகப்பனும் மகனும் என்னை பார்க்க வந்தார்கள். அந்த தகப்பனார் சொன்னார், என் மகன் கல்லூரியில் இப்பொழுது 3rd year படிக்கிறான், ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாமுக்கு ஆயத்தப்படுகிறான், அவனுக்காக ஜெபிக்க வேண்டும், அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். என்ன காரியம் என்று கேட்டேன். அவர் சொன்னார், இவன் இத்தனை 3 வருஷம் இத்தனை முறை செமஸ்டர்லாம் எழுதி நிறைய அரியர்ஸ் வச்சுருக்கிறான். இப்போ ஃபைனல் கடைசி செமஸ்டர் எழுதணும், 13 பாடம் இருக்குது. அவர் சொல்கிறான், 13 பாடத்துக்கும் எக்ஸாம் ஃபீஸ் கேட்டுங்க, நான் 13 பாடத்தையும் எழுதி வெற்றி பெற்றுருவேன்னு சொல்லுகிறான். நான் சொல்கிறேன், ஒவ்வொரு செமஸ்டரில் 5-6 பாடமே உன்னால் ஜெயிக்க முடியல, நீ இவ்வளோ அரியர்ஸ் வச்சுருக்க, மொத்தமாக இப்படி இத்தனை பாடம் நீ எழுத முடியும், அதனால் இப்போ எழுதி முடி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ ஒரு 2-3 சப்ஜெக்டாக அப்புறம் எழுதி கொள்ளலான்னு சொல்கிறேன். கேட்க மாட்டேங்கிறான். ஆலோசனை சொல்லுங்கன்னு கேட்டார்கள். நான் அந்த தம்பியை பார்த்து, இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்கணுமே தம்பி, மெதுவாக எழுதி இன்னும் 2-3 வருஷம் எழுதி பாஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்களேன்னு கேட்டேன். அவன் சொன்னான், அங்கே நான் இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, நான் மனம் போல் பாவத்தில் வாழ்ந்தேன், தவறான நண்பர்களோடு சேர்ந்து வீணாக சுற்றி படிக்கலை, கவனம் செலுத்தலை, என் இஷ்டப்படி அலைஞ்சிட்டேன், அதனால் எனக்கு தோல்வி, நான் படிப்பில் கவனம் செலுத்தாமல் இப்படி அலைஞ்சிட்டேன். ஆனால் இப்போ தான் நான் இயேசுவை என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், அவருக்கு என் வாழ்க்கையில் இடம் கொடுத்ததுனால அந்த பாவ காரியம் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது, இப்போ ஆண்டவருக்கு இந்த வாழை ஒப்பு கொடுத்துட்டேன், இப்போ இயேசு என் கூட இருக்கிறாரு, நான் ஜெபித்த போது இயேசு எனக்கு ஜெயம் தருவேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார், என்னால் அதை உணர முடிகிறாரு. இயேசு என் கூட இருக்கிறதுனால எனக்கு ஜெயம் தருவேன் வாக்கு கொடுத்ததுனால நான் அத்தனை பாடத்திலையும் வெற்றி பெறுவேன், ஒரே டைமில் இந்த நாட்களை எழுதி முடிச்சிருவேன்னு சொன்னான். அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். நான் சொன்னேன், உங்களுடைய மகனுக்கு இவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்குது, அதனால் எழுதட்டும், நாம் ஜெபிக்கலான்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பினேன். அந்த எக்ஸாம்லாம் முடிந்து ரிசல்ட் வந்த பிறகு இந்த தகப்பனார் என்னை சந்தித்தார். பிறகு ஆண்டவர் என் பையனுக்கு எல்லா பாடத்திலும் வெற்றி கொடுத்து விட்டார், ஒரு அரியர்ஸ் கூட இல்லாதபடி ஃபைனல் செமஸ்டரில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணும்படி செய்து விட்டார். ஜெயம் கொடுக்கிற தேவன். இதுவரை நீங்கள் தோல்வியை சந்தித்திருக்கலாம், இதுவரை நீங்கள் குறைந்த மார்க் எடுத்திருக்கலாம், இதுவரைக்கும் கோட்டையிலே ஆஃபேலே அல்லது ரிவிஷன் டெஸ்ட்டில் எல்லாம் பல பாதிப்புகளை சந்தித்திருக்கலாம், ஃபைனல் எக்ஸாமில் எப்படியோ என்று பயந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு ஜெயம் கத்தரால் வரும், நான் உனக்கு ஜெயம் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜெயத்தை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த வசனம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆயத்தமாப்பட்டாதான் ஜெயிக்க முடியும். அப்போ எக்ஸாமுக்கு ஆயத்தப்பட வேண்டும். நீங்கள் ஆயத்தப்படுறீங்களா? இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கிற அப்படி சொல்கிறீங்களா? இப்போவும் காலம் தாழ்த்தி விடவில்லை. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் கவனம் செலுத்தாமல், இதுவரைக்கும் நீங்கள் தவறான பாதையில் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி, இதுவரைக்கும் உங்களுடைய காரியத்தில் நீங்கள் பல காரியத்தில் மிஸ்டேக் பண்ணியிருந்தால், இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்கள் படிக்காத தவறுகள், உங்களுடைய குறைகளை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் தவறு செய்துட்டேன், இந்த பாவம் செய்துட்டேன், என் நேரத்தில் வீணாக்கிட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் ஜெபித்து நீங்கள் ஆயத்தமாக நான் கர்த்தர் வாக்கு கொடுத்தபடி உங்களுக்கு ஜெயம் தருவார். சரி, இப்படி ஆயத்தமாகும் போது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னென்ன பிரச்சனை வருது? முதலாவது பிரச்சனை பயம். இந்த பயம்தான் நிறைய பேருடைய வெற்றியை தடுக்கிறாரு. படிக்க முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அந்த பயம் வந்த உடனே படிக்க ஆரம்பித்த அந்த பயத்தினுடைய விளைவாக கவனம் செலுத்த முடியல, அது மனதில் தங்கவில்லை, நிறைய பாதிப்பை உண்டாக்குகிறாரு. முதல்ல உங்களுடைய உள்ளத்தை விட்டு அந்த பயத்தை கர்த்தர் மாற்றி ஒரு தைரியத்தை கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய பயத்தை மாற்றி, எக்ஸாம் ஃபியர் அதை மாற்றி விடுவார். ஒரு தைரியம், என்னால் ஜெயிக்க முடியும், இயேசு என் கூட இருக்கிறார், நான் ஜெயம் பெறுவேன் என்ற ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு தர முடியும். ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் கூட இருந்தால் அந்த பயமெல்லாம் விலகி போய்விடும். சில ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய இது மாதிரி அச்சீவர்ஸ் மீட்டிங்கில் ஒரு தம்பி வந்து சாட்சி கொடுத்தான். சேலத்திலேருந்து வந்த அந்த தம்பி பாருங்க, இயேசுவை கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்தை சார்ந்த தம்பி தான்.
அவன் 10th படித்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு வந்த ஒரு பிரச்சனை. 10வது அரசாங்க தேர்வுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தான். அவனுடைய மாமா தான் அவனுடைய ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாராம், 450 மார்க் எடுக்கணும் நீ என்பதாக. 450 மார்க்குக்கு குறையாம நீ எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு சொன்னதுனால மாமா நம்மகிட்ட இவ்வளோ எதிர்பார்க்குறாங்களேன்னு சொல்லி அதுவே பயமாய் மாறிவிட்டார். குடும்பத்தில் எல்லாரும் இந்த எதிர்பார்ப்பை சொல்லிட்டாங்க, நீ இவ்வளோ மார்க் எடுத்துருவ, மார்க் எடுக்கணும்னு சொன்னதுனால ஒரு பயம் வந்து விட்டார். படிக்கும் போதில் என்னால் இவ்வளோ மார்க் எடுக்க முடியுமா, அந்த பயத்தை நிமித்தமா படிக்க முடியல, கவனம் செலுத்த முடியல, மனதில் தங்கல, பெரிய போராட்டம். என்ன செய்யறது என்று குழம்பி போனான். இது யார்கிட்ட சொல்றது என்பது அவனுக்கு தெரியவில்லை. அவங்க இருந்த தெருவில் ஒரு இடத்துல கூடி தெய்வ பிள்ளைகள் ஜெபம் செய்வாங்க. அவங்க கூடி பாட்டு பாடி ஜெபிக்கிற சத்தத்தை இவன் கேட்டு இருக்கிறான். ஒருவேளை இவங்கள்ட்ட போய் சொன்னால் நமக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்கன்னு சொல்லி அங்கே போன பொழுது அங்கே ஜெபம் பண்ணுகிற ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் சொன்னால், எனக்கு இந்த மாதிரி பயமாக இருக்குது, எக்ஸாமை நினைச்சாலே எங்கள் வீட்டில் நான் இவ்வளோ மார்க் எடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுவே எனக்கு பயமாக இருக்குது, படிக்க முடியல, எனக்காக இயேசுகிட்ட பிரார்த்தனை பண்ணுறீங்களான்னு கேட்டான். சரி தம்பி, உனக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி அவங்க அவனுக்காக கருத்தாக ஜெபிச்சாங்க. இந்த பயம் அவனுடைய உள்ளத்தை விட்டு விலகட்டும், அவனுடைய படிப்பில் இயேசுவை உதவி செய்யணும்னு ஜெபம் பண்ணினார்கள். எப்படி ஜெபிக்கணும் எக்ஸாமுக்கான அவனுக்கு சொல்லி கொடுத்தார்கள். அந்த ஜெபித்ததிலிருந்து அந்த பயம் போய்விட்டது. அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், ஜெபத்திற்கு பிறகு அந்த பயம் இல்லை. இப்போ அவனால் நல்லா படிக்க முடியுது. அவங்க சொல்லிக் கொடுத்த சின்ன சின்ன அந்த ஜெபத்தை சொல்லிட்டு அவன் படிக்க ஆரம்பித்தான். அது எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிட்டு எழுதி முடிச்சுட்டான். அதனால் அந்த ஜெபம் என்ன ரிசல்ட் வரணும்ல, அதுக்காக ஜெபித்தம் போது ஒரு நாள் அவனுடைய கனவுல ஒரு எண்ணு வந்ததான், 456 என்பதான ஒரு 456 456. இவனுக்கு புரியல, ஏன் திரும்ப திரும்ப இந்த நம்பர் எனக்கு தெரியுதுன்னு சொல்லி அந்த ஜெபம் பண்ணுற அக்காட்ட கேட்கலான்னு அவன்கிட்ட போய் சொல்லி இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு நம்பர் என் கண்ணுக்கு தெரியுது, நான் தூங்கின சொப்பனத்தில் தெரியுது, இது என்னது அக்கா என்பதா. நீ ஆண்டவர்கிட்ட இவ்வளோ மார்க் எடுக்கன்னு ஜெபம் பண்ணி இருக்கிற, ஒருவேளை எனக்கு தெரியல, ஒருவேளை நீ இத்தனை மார்க் எடுப்பான்னு ஆண்டவர் காண்பிக்கிறாரோ என்னவோன்னு சொல்லி உடனே அவனுக்கு ஒரு எண்ணம் வந்ததான், 456 அந்த நம்பர் வருது, எனக்கு கூட ஒரு நம்பர் சேர்த்து 457 மார்க் வரணும். இயேசுவே, எனக்கு 457 மார்க் கொடுத்தீங்கன்னா இவங்க சொல்கிற இயேசுவாகிய நீர் உண்மையான ஆண்டவர் தான், நீர் என் கூட இருந்து எனக்கு உதவி செய்கிறீர் என்பதை அறிந்து கொண்டு நாம் என் தகப்பனா நான் ஏற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணினானா. ரிசல்ட் வந்துருப்பாருங்க, கேட்ட மாதிரியே 457 மார்க் எடுத்து அவனுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். இந்த மாதிரி இயேசு என் பயத்தை மாற்றி இவ்வளோ மார்க் எடுத்து வெற்றி பெற வைத்து என் குடும்பத்தில் நான் சந்தோஷமாய் நிற்க உதவி செய்தார் என்று தொடர்ந்து காலேஜ் படித்து முடித்து இன்றைக்கி அருமையாய் பிஸ்னஸ் செய்து நல்லா சம்பாதித்து கொண்டிருக்கிறான். இயேசுவனை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறான். ஏதோ ஒரு பயம் இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தை வாட்டுகிறது. இயேசு அந்த பயத்திலிருந்து விடுதலை தருவார். பயப்படாருங்க. இன்றைக்கோடு அந்த பயம் மாறிடும், நீங்கள் தைரியமாக படிக்க ஆரம்பிப்பீங்க. சிலருக்கு என்னென்னா ஞாபக மறதி, நான் எவ்வளோ படித்தாலும் மறந்து போயிடுதே, இந்த பிரச்சனையோடு பலர் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஒரு சமயம் ஒரு தாயார் தன் மகளை அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. அந்த மகள் இப்போ +2 எக்ஸாமுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த மகள். அவங்கள கூட்டி இன்னும் மகளுக்காக ஜெபிக்கணும், +2 எக்ஸாம் எழுத போகிறாள். அவனு சரி ஜெபி பண்ண உடனே அவளுக்கு என்ன படித்தாலும் மறந்துடுதுன்னு சொல்லுகிறார். ராத்திரிலாம் உட்காந்து படித்தாலும் காலையில் பார்த்தா ஒன்றுமே ஞாபகத்தில் இல்லை, எல்லாம் மறந்து போயிடுதுன்னு சொல்லுகிறான். எக்ஸாமுக்கு நல்லா படிப்பா, நல்லா போய் எழுதுவா, மார்க் வருவதே இல்லை. அவள் அழுகிறாள், எனக்கு ஞாபக சக்தியே இல்லை, எனக்கு மறந்து போகுது, நான் எப்படி வெற்றி பெறுவதுன்னு சொல்லி அந்த மகள் கண்ணீரோடு நிற்கிறாள். நான் சொன்ன இயேசு கிறிஸ்து உனக்கு நல்ல ஞாபக சக்தி தருவார். மத்தேயு 21:22 நீ விசுவாசத்தோடு என்ன கேட்டால் அதை செய்வேன் இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ விசுவாசத்தோடு எனக்கு ஞாபக சக்தி வேணும் இயேசுவேன்னு ஜெபிச்சா கட்டாயம் தந்துடுவார், ஜெபிக்கலான்னு சொல்லி அந்த மகளுக்காக ஜெபம் பண்ணி அந்த விசுவாசத்தோடு கேள், இன்றிலிருந்து அற்புதம் நடக்கும்னு ஜெபம் பண்ணி அனுப்பினேன். அதன் பிறகு எக்ஸாம்லாம் முடிஞ்சு அந்த தாயார் மகளை கூட்டிகிட்டு வந்தாங்க. அதன் பிறகு அவளுக்கு நல்ல ஞாபக சக்தி, அந்த பிரச்சனை ஞாபக மறதி என்கிற பிரச்சனை நீங்கி விட்டாரு. நல்ல ஞாபக சக்தி, எக்ஸாமை வெற்றியோடு கூட அவள் முடித்து ஜெயம் பெற ஆண்டவர் உதவி செய்தார். உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குல்ல,
ஞாபக மறதி. அதனால நீங்கள் கலங்கிக்கிட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தியை தருவார். அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். இன்னும் சிலருக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கிறார். மூன்றாவது, இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிற சிலர் இருக்கிறீங்க. என்ன பிரச்சனை? மேக்ஸ் பாடம்னா எனக்கு ரொம்ப கஷ்டம், ஆங்கிலம் எனக்கு வரமாட்டேங்குது, தமிழில் எனக்கு மார்க் வராது, சோசியலில் எனக்கு மார்க் வரமாட்டேங்குது, இந்த சப்ஜெக்ட் கஷ்டம், மற்றெல்லாம் நல்லா இருக்குது, மற்றெல்லாம் ஈஸி தான், இந்த ஒரு சப்ஜெக்டை நினச்சாதான் கலக்கம் வருது, அது எனக்கு கஷ்டமாக இருக்குது, அது புரிய மாட்டேங்குது, அதை படித்து பார்க்குறேன், அதில் மார்க்கே வர மாட்டேங்குது. அந்த மாதிரி கஷ்டப்படுறீங்களா? மேக்ஸ் தானே உங்களுக்கு பிரச்சனை, இங்கிலீஷ் பிரச்சனையா, தமிழ், சிலருக்கு தமிழ் தாய்மொழியே சிலருக்கு பிரச்சனை, மார்க்கே வர மாட்டேங்குதுன்னு சொல்லி ஏதோ ஒரு சப்ஜெக்ட் உங்களை பாதிக்குது. ஏதோ ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் வீக்காக இருக்கிறீங்க, ஏதோ ஒரு சப்ஜெக்டை உங்களால் புரிந்து கொள்ள முடியல, அப்படி தானே கஷ்டப்படுறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அந்த காரியத்தில் அற்புதம் செய்வார். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா கட்டாயம் இன்றைக்கு ஜெபத்தை கேட்டு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஏன் தெரியுமா? யாக்கோபு 1:5 ஆண்டவருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அது அவனுக்கு அருளப்படும். ஆண்டவர் கடிந்து கொள்ள மாட்டாராம். ஏன்னா இன்னும் இப்படியா இருக்கிற, இந்த மாதிரி முட்டாள் மாதிரி இருக்கிற, அப்படிலாம் கடிந்து கொள்ள மாட்டார். ஆண்டவர் எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு ஞானம் கொடுங்க, கணக்கு பாடம் கஷ்டமாக இருக்குது, ஞானம் கொடுங்க, ஆங்கில பாடத்தில் எனக்கு ஞானம் இல்லாமல் இருக்கு, எனக்கு ஞானம் கொடுங்க, எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குதோ அதில் எனக்கு ஞானம் கொடுங்கன்னு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா கட்டாயம் ஆண்டவர் சம்பூர்ணமான ஞானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு ஜெயம் கொடுத்து உயர்வை தருவதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படிலாம் நடக்குமா? நடக்கும். ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். சாட்சி சொன்னாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்வார்ல. தூத்துக்குடியில் சிபியா என்கிற ஒரு மகள், அவள் 2016 10th எக்ஸாம் எழுதும்போது நாங்கள் இந்த கூட்டம் வச்சிருந்தோம், அச்சீவர்ஸ் மீட்டிங், சாதனையாளர்கள், எக்ஸாமுக்காக ஜெபிக்கிறோன்னு. அந்த மகளும் ஜெபிக்கிறதுக்கு வந்திருக்கார் அந்த கூட்டத்துக்கு. அப்போ அவளுக்கு எதை குறித்து ஒரு நோக்கம் கிடையாது, இன்னும் படிக்கணும் அப்படி படிக்கணும் அதெல்லாம் கிடையாது. சும்மா கூட்டத்துக்கு வந்தபோது அந்த நாளில், ஆண்டவரே எனக்கு அடுத்து என்ன பண்ணுறது, நம்ம என்ன சாதிக்க போகிறோம், என்ன படிக்க போகிறோம் ஒன்றும் தெரியல, என்னை கைப்பிடித்து நீங்கள் நடத்துங்க அப்படின்னு ஜெபிக்கணும்னு ஆண்டவர் பேசி ஒரு ஜெபம் பண்ணியிருக்கு. என்னை கைப்பிடித்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே, என்னை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்றேன், நீங்கள் என் படிப்பு காரியத்தெல்லாம் பொறுப்படுத்தி என்னை கரம் பிடித்து நடத்துங்க, அவ்வளோதான் ஜெபம். ஆண்டவர் பாருங்கள், அந்த மகளுடைய அர்ப்பணிப்பை கனப்படுத்தி ஆசீர்வதித்து அந்த வருஷம் ஸ்கூல் ஃபஸ்ட்டு, அந்த வருஷம் எக்ஸாமில் 10th ஸ்கூல் ஃபஸ்ட் மார்க் ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்தினார். அதன் பிறகு 11th வந்தவுடனே, அது வரைக்கும் சிபிஎஸ்சி அந்த படித்து கொண்டு இருந்த நம்ம மகள் அதன் பிறகு ஸ்டேட் போர்டுக்கு மாறிட்டாங்க. அந்த கல்வி சிஸ்டம் இருக்குல்ல, சிபிஎஸ்சிலேருந்து ஸ்டேட் போர்டுக்கு மாட்டிட்டார். அந்த 11th 12th எல்லாம். இப்போ 12th எக்ஸாம் வந்த சமயத்தில் அவங்களுடைய தாயார் வியாதிப்பட்டுட்டாங்க. வியாதிப்பட்டு கேன்சர் வியாதின்னு சொல்லி ரொம்ப பாதிக்கப்பட்ட போது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு தாயாருக்கு சுகம் கொடுத்தார். அப்போ அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை ஆண்டவர் கொண்டு வந்தாராம், வியாதிப்பட்டு உங்கள் அம்மா கஷ்டப்பட்டாங்க, மருத்துவம் உதவி செய்தார், இதே மாதிரி வியாதிப்பட்டு இவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்கல்ல, நீ ஒரு டாக்டர் ஆகி அந்த மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் பேசினாராம். இவளுக்கு அந்த எண்ணமே கிடையாது, டாக்டர் ஆகணும்னு நினைக்கவும் இல்லை, ஆசைப்படவும் இல்லை. அந்த டைமில் அவனுடைய தாயார் சுகம் பெற்று வந்தபோது +2 படித்து கொண்டிருந்த சமயம் ஆண்டவர் இந்த எண்ணத்தை உள்ளத்திலே கொண்டு தெளிவாக பேசினாராம், நீ மருத்துவராகி மக்களுக்கு ஊழியம் செய்யணும் என்பதாக, சேவை செய்யணும் என்பதாய். அப்போதான் அவளுக்கு தெரிந்தது, சரி ஆண்டவர் அதை விரும்புகிறார் என்று ஜெபித்த போது அந்த வருஷத்தில் நீட் தேர்வு வந்துவிட்டார். நீட் எக்ஸாம் எழுதுனா தான் மெடிக்கல் போக முடியும் என்று, அதுக்கு முன்னால் வரைக்கும் இல்லை. இப்போ நீட் தேர்வு எழுதணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி அந்த வருஷம்தான் வந்திருக்கு, நீட் தேர்வுக்கு படிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவள் படித்தது ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கிறா, அதனால் நீட்டு தேர்வுக்கு ஆயத்தப்படுத்தி கொள்ளவில்லை. எங்கேயாவது டியூஷன் சென்டரில் போய் நீட்டுக்காக ஆயத்தப்படலாம், அதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஆனால் ஒன்லி ஜெபம், ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு நான் நீட்டு தேர்வு எழுதுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி
அவங்க ஸ்கூலில் உள்ள டீச்சர்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் ஜெயிக்க முடியாது, நீட்டெல்லாம் எழுதி நீ ஜெயித்து டாக்டர்லாம் ஆக முடியாது, ஒன்லி கோச்சிங் போகணும். கோச்சிங் போகலை, அதுக்கு நீ ஸ்பெஷலாக படித்து ப்ரிப்பேர் பண்ணும், அதுவும் செய்யலை. அது எப்படி நீ ஜெயிக்க முடியும்? இல்லை, ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், நீ டாக்டர் ஆகி மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி, அவர் எனக்கு உதவி செய்வார், ஜெயம் தருவார்னு சொல்லி இவ விசுவாசத்தோடு படிக்க ஆரம்பித்தாள். ஆண்டவரை சார்ந்து கொண்டாள். ஆண்டவரை நீர் உதவி செய்யும், என் ஆண்டவரை சார்ந்து கொண்டாள். அப்போ ஆண்டவர் எல்லாரும் பயமுறுத்துறாங்க, அப்படி சொந்தக்காரங்க, டீச்சர்ஸ் எல்லாரும், அதெல்லாம் ஜெயிக்க முடியாது, அதெல்லாம் வேஸ்ட்டு, நீ போக முடியாதுன்னு. அப்போ ஆண்டவர் யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கொண்டு பேசினாராம். நீ பலம் கொண்டு திடமானதாயிரு, நீ போகிற இடத்துல நான் கூட இருப்பேன், நான் கூட இருப்பேன். படிக்கும்போது, எக்ஸாம் எழுதும்போது எல்லாவற்றிலும் நான் கூட இருப்பேன். வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் நான் கூட இருப்பேன்னு வாக்கு கொடுத்துட்டா, அதை விட என்ன பெரிய காரியம் இல்லை? ஆண்டவர் தைரியப்படுத்தி விட்டார். அதனால நீட் எக்ஸாம் அந்த மகள் எழுதினான். எழுதும்போது சொன்ன 90 மார்க்கு தான், 90%. அந்த மார்க்கு 90%க்கு தான் ஆன்சர் தெரிஞ்சு எழுதி முடிச்சாச்சு. இன்னும் 10% தெரியாத ஜபம், ஆண்டவரே இதுக்கு மேலே எனக்கு தெரியல, நான் தெரிஞ்ச வரைக்கும் எழுதியிருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்கன்ன போது அதே வாக்குத்தை தான் ஆண்டவர் பேசுகிறார். அவர் பேசக்கூடிய ஒரு ஆண்டவர் இல்லை. அவர் சொல்லுகிறார், நீ பலம் கொண்டு திடமானதாயிரு, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி ஜபம் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டான். அவ்வளோதான். என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவர் அற்புதம் செய்தார். நீட்டு தேர்வில் ஜெயம் கொடுத்து மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்க செய்து, அதே தூத்துக்குடி மாவட்டத்தில், தூத்துக்குடி பட்டணத்தில் மருத்துவக் கல்லூரியில் படிக்க தேவன் வழியை திறந்தார். எல்லாருக்கும் ஆச்சரியம். டீச்சர்ஸ் எல்லாம் நம்பலை. உனக்கு மருத்துவத்தில் எம்பிபிஎஸ்ல இடம் கிடைச்சிருக்குதா? சொந்தக்காரங்களுக்கு நம்ப முடியல. எப்படி நீ இன்னும் கோச்சிங் கிளாஸ் போகலை, இங்கே படிக்கலை, உன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள இயேசு கூட இருந்தா. அவ்வளோதான். அந்த ஆண்டவர் இயேசு உங்களுக்கு துணைன்னு இருப்பார். தைரியமாக படிங்க, எவ்வளோ முடியுமோ படிங்க, எவ்வளோ நேரம் உங்களால் படிக்க முடியுமோ படிங்க. டென்ஷன் ஆகாதங்க, உங்களை வருத்தி கொள்ளாதங்க. தூங்க வேண்டிய நேரம் தூங்குங்க, சாப்பிட வேண்டிய அளவு சாப்பிடுங்க, படிக்க வேண்டிய நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்தி படிங்க. படிக்கிறதுக்கு முன்னால் பைபிளில் ஒரு அதிகாரம் வாசித்து ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. எப்போ படிக்க ஆரம்பித்தாலும் 10 நிமிஷம் ஆண்டவருக்கு, முதல் 10 நிமிஷத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. ஒரு பைபிள்லேருந்து ஒரு அதிகாரத்தை வாசிங்க, நல்ல முழங்கால் படி, ஆண்டவரே நான் படிக்க போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, ஞாபக சக்தி கொடுங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க, ஜெபம் பண்ணிட்டு படிங்க. ஆண்டவர் அழகாய் உதவி செய்வார். இயேசுவோடு சேர்ந்து படிங்க, இயேசுவோடு சேர்ந்து எக்ஸாம் எழுதுங்க. அவர் சொல்லுவார், நீ பலம் கொண்டு திடமானதாயிரு, நீ போகிற இடம்லாம் நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லுகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். இன்றைக்கு அதுக்காக ஜெபிக்க போகிறோம். கடினமான பாடத்தை கூட அவர் சுலபமாக்கி தருவார். ஈஸியாக நீங்கள் அதில் வெற்றி பெற்றுருவீங்க, பயப்படாதங்க. 4வது என்ன, சிலருக்கு பிரச்சனை வியாதி. சிலருக்கு எக்ஸாம் தேதி அறிவித்த உடனே வியாதி வந்துடுது, காய்ச்சல் வந்துடுது, தலைவலி வந்துடுது. சிலருக்கு இந்த பயத்தினால் உண்டாகிற வியாதி. அது இல்லாமல் சிலருக்கு அந்த எக்ஸாம் வந்துட்டாலே சிலர் சொல்கிறாங்க, பிரதர் வினோதமாக இருக்குது, மகனுக்கு என் மகளுக்கு எக்ஸாம் வந்துட்டால் ஒரு வியாதி வந்துடுது, ஒரு பாதிப்பு. இந்த உலகத்தில் கிரியை செய்கிற தீய வல்லமை சாத்தான், பிசாசு. அவன் பிள்ளைகளை படிப்பில் முன்னேற விடாதபடி தடுக்க அவன் முயற்சி பண்ணுகிறவன், அவன் தாக்குதல் நடத்துகிறவன். உங்களுக்கு போராட்டம் உண்டுன்னு எழுதியிருக்குதுல்ல, அப்போ நீங்கள் வெற்றி பெறுவதை, ஜெயிப்பதை, முன்னேறுவதை விரும்பாத ஒரு பிசாசு, எதிராளியாகிய பிசாசு உங்களுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்கு, படிப்பை தடுப்பதற்கு வியாதியை கொண்டு வருவான், பலவீனத்தை கொண்டு வருவான், பயத்தை கொண்டு வருவான், சோர்வை கொண்டு வருவான், தடைகளை கொண்டு வருவான். அந்த எதிராளியாகிய பிசாசு தான் எல்லாவற்றிற்கும் காரணம். உங்களுடைய சரீரத்தில் வியாதியை கொண்டு வந்து பலவீனப்படுத்தி விட நினைப்பான். ஆனால் இயேசு உங்களுக்கு சுகம் தருவார். அந்த நோய்களை மாற்றி விடுவார், பலவீனங்களை மாற்றி விடுவார். நல்ல ஆரோக்கியமாக இருந்து நீங்கள் படித்து எக்ஸாம் எழுத கர்த்தர் உதவி செய்வார். சில பெற்றோர் கலங்குறீங்க, பிள்ளை இந்த எக்ஸாம் தேதி அறிவிச்ச உடனே வியாதிப்பட்டு விடுகிறது, என் குழந்தைக்கு வியாதி வந்துடுது. இன்றைக்கு நீங்கள் கை வைத்து ஜெபிக்க போகிறீங்க, இயேசு அற்புத சுகம் தருவார். இன்றைக்கு நம்ம ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும், நீங்கள் பயப்படாதங்க. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம், நல்ல சுகத்தை தருவார். அடுத்து 5 யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் இயேசு சொல்லி இருக்கிறார். இயேசுவின் நாமத்தை சொல்லி சுகத்துக்காக ஜெபிங்க, அற்புத சுகம் வந்து விடும். எந்த வியாதி இருந்தாலும் மாறிடும், ஆண்டவர் அற்புத சுகத்தை தந்து விடுவார். 5வது இன்னொரு காரியம் என்னன்னா, எதிர்காலம். நிறைய பேர் இதோட முடியலையே,
எக்ஸாமில் வெற்றி பெறணும், மார்க் எடுக்கணும், இன்னும் மேல் படிப்புக்கு போகணும், 10th உள்ளவங்க +1க்கு போகணும், 12th முடித்தவங்க யூனிவர்சிட்டிக்கு போகணும், என்ன படிக்கணும், மேல் படிப்புக்கு போகணும், நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்க, ஏதாவது ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுகிறவங்க, டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிறவங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்க, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் இன்னும் சாதிக்கணும், நீங்கள் உயரணும், நீங்கள் எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம். ஆண்டவர் இயேசு அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எதிர்காலத்தில் நீங்கள் சாதனையாளர்களாய் உயர்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்வார். பாருங்க, அந்த சகோதரி வந்து சொன்னாங்க பாரு, பச்சை மையில் நான் கையெழுத்து போடணும், என் ஃபோட்டோ பேப்பரில் வரணும், அந்த மாதிரி என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் செய்துட்டாரே. படிக்கவே முடியாதுன்னு சொன்னவங்க இன்றைக்கு PhD முடித்து டாக்டர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி இருக்கிறாரு, சாதித்து இருக்கிறாங்கல்ல. 7th ஃபெயிலு சும்மா சாதாரண பெருக்கி கொண்டிருந்து டாய்லெட் கழுவி கொண்டிருந்த ஒரு மகனை 24 வயசுக்கு அப்புறம் படிக்க வச்சு இன்றைக்கு ஐடி கம்பெனியில் அவ்வளோ பெரிய உயர்வுக்கு கர்த்தர் கொண்டு வந்தாரே. சாதனையாளர்களாய் மாற்றுகிற தேவன் இயேசு. அதுக்குத்தான் அவர் சிலுவைக்கு போனார். நம்மை ஆசீர்வதிக்க சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். நமக்காக சத்துரு நமக்கு விரோதமாய் கொண்டு வருகிற பாவங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து முடிக்க தன்னை சிலுவையில் அர்ப்பணித்து கொண்டார். அவருடைய இரத்தத்தின் வல்லமையினால் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை, அவருடைய தழும்புகளால் உங்களுக்கு சுகம். இன்றைக்கு பயத்தில் இந்த விடுதலை, ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். அதற்காக இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஒவ்வொரு காரியத்திற்காக நாம் இப்பொழுது ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும். இந்த சமயத்தில் அப்படியே முழங்கால் படியிடுங்க. உங்கள் வீடுகளில் அப்படியே முழங்கால் படியிடுங்க. பிள்ளைகள் பக்கத்தில் பெற்றோர் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. ஆண்டவருக்கு முன்னால் நம்மை தாழ்த்தி, இயேசுக்கு முன்னால் நம்மை தாழ்த்தி இப்போ ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31 அதை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த வாக்கு தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஜெயம் வரும், என் பிள்ளைக்கு ஜெயம் வரும், என் குழந்தைக்கு ஆண்டவர் ஜெயம் தருவார் சொல்லுங்க. குட்டி பிள்ளைகள் கூட நீங்கள் 5th 6th 7th எந்த ஸ்டாண்டர்ட் படித்தாலும் நீங்களும் எக்ஸாம் எழுத போறீங்க, நீங்களும் விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்கள் வந்து எந்த எக்ஸாமுக்கு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நீட் எக்ஸாம், எனி எக்ஸாமாக இருந்தாலும் இப்போ ஆண்டவரிடத்தில் சொல்ல போகிறீங்க, இயேசுவே எனக்கு ஜெயம் கர்த்தரால் வரும். அதுக்கு தடையாக இருக்கிற காரியம் பயம். முதலாவது, என் உள்ளத்தில் எக்ஸாமை குறித்த பயம் இருக்குது, அதனால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, படிக்க முடியல, என் பிள்ளை பயப்படுது, ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க, அப்படிப்பட்ட தம்பி, அது மாதிரி மகள், உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைங்க. இப்போ முதலாவது பயத்திலிருந்து விடுதலைக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. பெற்றோர் பிள்ளைகள் மேலே கை வைங்க. பயம், இந்த எக்ஸாம் ஃபியர் என் பிள்ளை விட்டு விலகட்டும். இந்த பயத்தை கொண்டு வருகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பயத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும். ஜெபமனுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த பயத்தின் ஆவி விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் பயம் என் பிள்ளைகளுடைய உள்ளத்தை விட்டு விலகட்டும். இயேசுவே என் பிள்ளைகளை தொடும், இந்த பயத்தை மாற்றிவிடும். எக்ஸாம் பயம் அவருடைய உள்ளத்தை விட்டு விலகட்டும். ஜெபமனுங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, ஒவ்வொரு எக்ஸாமுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக, இந்த சின்ன குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இனீர் வாக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு தடையாயிருக்கிற அந்த பயம் அவருடைய உள்ளத்தை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தில், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பயம் அவருடைய உள்ளத்தை விட்டு விலகட்டும். பயத்தை கொண்டு வருகிற ஆவி விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த பரீட்சை குறித்த பயம் முற்றிலும் விலகட்டும். ஒரு மன தைரியம் உண்டாகட்டும், விசுவாசம் உண்டாகட்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்ற தைரியம் உள்ளத்தில் உண்டாகட்டும். எனக்கு ஜெயமோ இயேசு கிறிஸ்துவால் வரும் என்கிற விசுவாசம் உள்ளத்தில் உண்டாகட்டும். அந்த பயம் விலகி போகிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். அடுத்து, ஞாபக சக்தி. எனக்கு மறதி இருக்குது, நான் மறந்து போயிருது படிக்கிறதெல்லாம், அது என்னுடைய பிரச்சனையா இருக்குது, எனக்கு நல்ல ஞாபக சக்தி வேணும் அப்படி சொல்றவங்களுடைய இருதயத்தில் கை வைங்க. அந்த மாதிரி பிள்ளைகள், உங்க குழந்தைகளை பற்றி உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பிள்ளைகளை பற்றி தெரியும், அப்படி மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் மேல கை வைங்க. உங்களுடைய வலது கரத்தை வைத்து, இயேசுவே என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகளுக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுங்க. இன்று முதல் ஞாபக சக்தியை கொடுங்க. ஞாபக
மறதின்ற பிரச்சனை மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். படிக்கிற பாடங்கள் மனதில் தங்கணும். எக்ஸாம் ஹாலுக்குள்ள ஞாபகப்படுத்தி எழுத வைக்கணும். ஆண்டவரே நீங்க தொடுங்க. இயேசுவே என் குழந்தைகளை ஆசீர்வதிங்க. பெரியவர்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, இதோ உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஞாபக மறதி என்கிற பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல ஞாபக சக்தி அவர்களுக்கு உண்டாகும்படிக்கு ஜெபிக்கிறேன். அந்த மறதி என்கிற பிரச்சனை விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். இந்த நேரம் இயேசுவின் தழும்புள்ள கரம் தொடட்டும். நம்முடைய வல்லமுள்ள கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நிமிஷத்தில் இந்த நல்ல ஞாபக சக்தி அவளுக்கு உண்டாகட்டும். படிப்பிலே ஒரு வித்தியாசத்தை காணட்டும். இன்று முதல் படிப்பிலே உற்சாகமும் ஒரு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகட்டும். ஆண்டவருடைய கரம் தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல ஞாபக சக்தியை அருளினதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். மூன்றாவது ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். ஞானத்திற்காக. சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன். எனக்கு கணக்கு பாடம் கஷ்டம், பிசிக்ஸ் கஷ்டம், கெமிஸ்ட்ரி கஷ்டம், தமிழ் ஏதோ ஒரு பாடம் கஷ்டம். உங்களுக்கு பிரச்சனையா இருக்குல்ல, உங்களுக்கு இருக்கு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் உங்களை ரொம்ப பாதிக்குது. அந்த சப்ஜெக்டுக்காக ஆண்டவரே அதில் எனக்கு ஞானம் வேணும். அந்த கடினமான சப்ஜெக்ட் எனக்கு சுலபமாக்கி கொடுங்க. அதில் நான் நல்ல மார்க் எடுத்தால் தானே நான் சாதிக்க முடியும். ஒரு சப்ஜெக்டில் குறைவாக மார்க் எடுத்தாலும் பாதிப்பு உண்டாகுமே. அதில் எனக்கு கிருபை தாங்க, என்னை ஆசீர்வதிங்க. கை வைத்து ஜெபிங்க. இருதயத்தில் பெற்றோர் பிள்ளைகள் மேலே கை வைங்க. உங்கள் பிள்ளைகள் எந்த சப்ஜெக்டில் வீக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. அது கணக்கு பாடமாக இருக்கலாம், ஆங்கில பாடமாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், ஏதோ ஒரு சயின்ஸாக இருக்கலாம். பிள்ளைகள் மேலே கை வைங்க, கை வைங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எனக்கு இந்த சப்ஜெக்ட் தான் கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஞானம் தாங்க, சம்பூர்ணமான ஞானத்தை தருவேன்னு சொன்னீங்களே, ஞானம் தாங்க. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. தகப்பனே, இந்த குழந்தைகள் அருமை பிள்ளைகள் இந்த சப்ஜெக்டில் எனக்கு ஞானம் இல்லையே, எனக்கு அதில் ஞானம் கொடுங்க, சம்பூர்ணமாக கொடுங்க. உம்முடைய வேத வசனத்தின்படி சம்பூர்ணமாக கொடுங்கன்னு ஜெபிக்கிற அருமை பிள்ளைகள் மீது உம்முடைய கரம் வைக்கப்படுவதாக. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஞானம் சம்பூர்ணமாய் அருளப்படுவதாக. இப்பொழுது உம்முடைய வல்லமை பிள்ளைகள் மீது இறங்குவதாக. ஞானத்தின் ஆவியினால் அவர்களை நிரப்பி விடுவீராக. தானியேலுக்கு 10 மடங்கு ஞானத்தையும் திறமைகளையும் கொடுத்து ஆசீர்வதித்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறபடி, அதே விதமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் திறமைகளையும் அருளி செய்து அருளும். ஒவ்வொரு குழந்தைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு மகனும் மகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்றைக்கு நல்ல ஒரு ஞானத்தை அருளி கடினமான பாடங்களை சுலபமாக்கி வெற்றி பெற உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன். அப்படி அடுத்து வியாதி, பலவீனம். இந்த எக்ஸாம் வந்துட்டு அவர் தலைவலி வருது, கண்ணு பாதிக்கப்படுது, கையில் வலி உண்டாகுது, மயக்கம் வருகிறது, ஏதோ ஒரு பலவீனம், வியாதி. இப்போ பாதிக்கப்பட்ட வியாதிப்பட்ட பிள்ளைகளோடு நீங்கள் இருந்தீங்கன்னா பெற்றோர் அவங்க மேலே கை வைங்க, பெரியவங்க அவங்க மேலே கை வைங்க. என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க. எனி டிசீஸ் ஜீசஸ் வில் ஹீல். எந்த வியாதியானாலும் இன்றைக்கு இயேசு சுகமாக்கி விடுவார். பயப்படாருங்க. இதுவரை காணப்பட்ட வியாதி இனி காணப்படுவது இல்லை. பிள்ளைகள் மேலே கை வைங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டு உண்டாகட்டும். அப்படி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குழந்தைக்கு சுகம் உண்டாகட்டும். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னீங்களே இயேசுவே, இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைக்கு சுகம் உண்டாகட்டும். இந்த வியாதி தொடக்கூடாது. இந்த எக்ஸாம் காலத்தில் அவனை பலவீனப்படுத்துகிற வியாதி, என் மகளை கஷ்டப்படுத்துகிற இந்த வியாதி விலகட்டும். தகப்பனை, ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உம்முடைய தழும்புள்ள கரம் வைக்கப்படுவதாக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சகல வியாதிகளும் விலகட்டும். இந்த நோய்களை சிலுவையில் சுமந்து விட்டதை நினைத்தருளும். உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் பிள்ளைகளை தொடும். தலைவலியை கொண்டு வருகிற ஆவி விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஜுரத்தை கொண்டு வருகிற பொருளாத சத்துருவை கடிந்து கொள்கிற இயேசுவின் நாமத்தில். கண்களை பாதிக்கிற பொருளாத வியாதிகளை கொண்டு வருகிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஜீரண உறுப்பை பாதிக்கிற சத்துருடைய கிரியைகள் விலகட்டும். பூரண சுகம் ஜீரண உறுப்பில் உண்டாகட்டும். நரம்புகளுக்குள் வல்லமை இறங்கட்டும். எலும்புகளுக்குள் இயேசுவின்
வல்லமை இறங்கட்டும். எலும்புகளிலே காணப்படுகிற வலிகள், கைகளிலே காணப்படுகிற வலிகள் விலகட்டும். உம்முடைய தள்ளும்புள்ள கரம் தொடுவதாக. ஆண்டவரே, உடைய நுரையீரலிலே காணப்படுகிற பிரச்சனை மாறட்டும். ஆண்டவரே, ஆஸ்துமா வியாதிகள், இழுப்பு வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை விட்டு இன்றைக்கோடு விலகட்டும். அவருடைய படிப்புக்கு தடையாயிருக்கிற சகல நோய்களும் பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைந்து போவதாக. நீ தொட்டுவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நிமிடத்தில் இந்த நல்ல சுகத்தை உம்முடைய பிள்ளைகள் காணட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். கடைசி எல்லா பலதுகரம் வைத்துங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீர் நல்ல மார்க் எடுத்து வெற்றி பெறும்படி ஆசீர்வதியும். திருத்துகளுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணும். அவங்க எதிர்பார்ப்பதை விட அதிக மார்க் எடுத்து வெற்றி பெறணும். மேல் படிப்புக்கு வழி திறந்து கூடும். நீட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு அவங்க விரும்புகிறபடி மேல் படிப்பதற்கான வாசல் திறக்கப்படட்டும். எந்த யூனிவர்சிட்டியில் படிக்க விரும்புகிறார்களோ அந்த வாசல் திறக்கப்படட்டும். என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிக்க விரும்புகிறார்களோ அதற்கு உதவி செய்யும். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து படிப்பில் உயர்த்தி, வேலையிலும் உயர்த்தி, உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து கனப்படுத்த அவருடைய எதிர்காலம் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் தொட்டதற்காக, ஆசீர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா கரம் வைத்து சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் விடுதலை தந்து விட்டீர், சுகம் தந்து விட்டீர், பிள்ளைகளை ஆசீர்வதித்து விட்டீர், ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி. தகப்பனே, நாங்கள் இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க வேண்டும் என்று தெரியப்படுத்தின அத்தனை பிள்ளைகள், இந்த ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்காக கருத்தாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறப்பா. தேர்வு பயம் உள்ளத்தை விட்டு விலகட்டும். வியாதி பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். மன அழுத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். குடும்ப சூழ்நிலைகள் மாறட்டும். சமாதானமாய், சந்தோஷமாய், பிள்ளைகள் படிப்பதற்கு ஏற்ற விதமாய் குடும்ப சூழ்நிலைகள் நன்மையாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் என்று ஜெபிக்கிறோம். வியாதிகள் பலவீனங்கள் இந்த பிள்ளைகளை விட்டு விலகட்டும். நல்ல தைரியமாய் மகிழ்ச்சியோடு படித்து எக்ஸாம் எழுத கிருபை தாரும். அதிக மதிப்பெண் பிடித்து வெற்றி பெற உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தங்கள் ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாரும் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டிருக்கிற அந்த ஒரு டீச்சர்மார்கள், ஹெட்மிஸ்டர்ஸ், ஹெட்மாஸ்டர், அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஸ்கூல்கள் எல்லாம் ஆசீர்வாதம் உண்டாகவும் அந்த பிள்ளைகள் எல்லாம் வெற்றி பெற நாங்கள் ஒரு மனதோடு இணைந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து விட்டீர், அற்புதம் செய்து விட்டீர். உமக்கு நன்றி அப்பா. இந்த நாள் முதல் பிள்ளைகளுடைய படிப்பிலே மாற்றத்தை கட்டளை இடுகிறீர். பிள்ளைகள் வெற்றி பெற்று சாதிக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். முதல் மதிப்பெண் எடுத்து சாதித்து உம்மை மகிமைப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படியே நீர் ஆசீர்வதித்து அருளும் அப்பா.